அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தீபாவளி பரிகார வரிசையில் இப்போ நாம் ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா தீபாவளி பதிவுகள் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஷார்ட் ரூபத்தில் பெரிய வீடியோக்கள் ரூபத்தில் நிறைய வீடியோக்கள் நான் கொடுத்துருக்குறேன். அதில் இந்த ஒரு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வலம்புரி சங்கை எடுத்துக்கங்க. வலம்புரி சங்கு தான் சிறந்தது. அந்த வலம்புரி சங்கை பஞ்சாமிர்தங்களால் நாம் அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். பால், தேன், தயிர், நெய், சர்க்கரை அபிஷேகம் செய்து சுத்தோதகத்தினால் அபிஷேகம் செய்து நல்லா தொடச்சிடணும். அடுத்து தூபம் நல்லா காட்டணும். ஏன்னா உள்ளெல்லாம் நல்ல ஈரம் இருந்தது அப்படின்னா நாம் பண்ணுற பரிகாரம் நமக்கு அந்த அரிசியெல்லாம் அதில் போடுவோம், அது நமக்கு பாழாயிடும். அதனால் ஈரம் இல்லாமல் நல்லா நாம் தொடச்சி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பால் பூரி தயார் பண்ணி வச்சுக்கணும். இந்த பரிகாரத்திற்கு பால் பூரி அப்படின்னாக்கா பூரியை பாலில் நல்லா ஊற வச்சு அதை நைவேத்தியமாக வைக்கணும், கொஞ்சமாக சர்க்கரை போட்டு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அரிசி, பச்சரிசியை நாம் எடுத்துக்கணும். இதில் இந்த வலம்புரி சங்கு சிறந்தது. அப்படி கிடைக்கல அப்படின்னா இடம்புரி சங்கு கூட எடுத்துக்கலாம். ஆனால் வலம்புரி சங்கு தான் ரொம்ப பெஸ்ட்டு. அந்த வலம்புரி சங்கை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இன்றைய தினம் மகாலட்சுமி பூஜை செய்யும்போது அல்லது நிஷீதி பூஜை செய்யும்போது நாம் 108 அரிசியை இந்த சங்கில் ஒவ்வொன்றாக போட வேண்டும். அப்படி போடும்போது மகாலட்சுமி நாமாவை சொல்லி ஒவ்வொன்றாக போடணும். ஓ மகாலட்சுமியே நமஹா அப்படி கூட நாம் சொல்லி போடணும். 108 போட்டு முடிச்சுடணும். இப்போ சங்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரே நாளில் இந்த சங்கு நிரம்பாது. அதனால் தினம்தோறும் நாம் இப்படியே செய்து கொண்டே வர வேண்டும். தினம்தோறும் செய்யும்போது ஒன்லி நாம் தீபம் ஏற்றி வீட்டில் எப்பொழுதும் நாம் தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தீபம் ஏற்றி ஒரு 108 முறை சொல்லி 108 அரிசியை உள்ளே போடணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம செய்து கொண்டே வரணும். எப்போ இந்த சங்கு நிரம்புதோ அன்றைய தினம் ஜவ்வரிசி பாயாசம் செய்து அந்த பாயாசத்தை கொண்டு இந்த சங்குக்கு நைவேத்தியமாக வைக்கணும். கொஞ்சமாக அந்த பாயாசத்தை அந்த அக்னிக்கு ஆவத்தி கொடுக்கணும். கேஸில் கொஞ்சமாக போடலாம், அல்லது தனியாக நீங்கள் சாம்பிராணி அந்த மாதிரி போடும்போது அதில் கூட கொஞ்சமாக அக்னியை வளர்த்து அதில் போடலாம். போட்டுட்டு இதை ஒரு சிகப்பு துணியில் நல்லா கட்டிட்டு பீரோவில் வச்சுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது பணவரவு அதிகரிக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1.25 கிலோ கம்பு வாங்கி பறவைகளுக்கு நாம் ஆகாரமாக போடணும். அவ்வளவுதான் பரிகாரமே. இந்த மாதிரி செய்யும்போது பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி தீபாவளி பரிகாரங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தீபாவளி பரிகாரங்களை ஒரு சீரியஸாகவே நாம் கொடுத்து அதில் இந்த பரிகாரத்தோடு நாம் பூர்த்தி பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பரிகாரம் இருக்குது. முடிந்தவர்கள் பழசாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அது பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதுவரையே போதுமானது. ஒரே ஒரு பரிகாரம் பண்ணால் கூட போதும். இத்தனை பரிகாரம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒன்று பண்ணினா கூட போதுமானது. ஸோ நாம் தீபாவளி பரிகாரம் சீரியஸ் எடுத்து இன்னையோடு நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வருகின்ற வீடியோக்கள் ஆகாச தீபம், கந்த சஷ்டி இதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த தீபாவளி பரிகாரங்கள் பண்ணினாலே வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். பகவானினுடைய பரிபூர்ண கிருபையினால், ஸ்ரீ மகாபெரியவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால் உங்களுக்கு இந்த தீபாவளி வீடியோக்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு இறைவனுக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த பரிகாரங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் காரணம். அந்த சந்தோஷத்திற்கு காரணம் பகவான் தானே. அதனால் பகவானுக்கு நாம் நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால் எல்லாருமே செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த சாக்ஷாத் மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண கடைக்கண் பார்வை நம் மீது நிச்சயமாக விழும். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.